கிட்ட நான் ஃபோன் பண்ணி 200 ரூபாய் கேட்டேன். அவங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி இருக்கும்போது இந்த காஜா தான் உனக்கு காசு கொடுத்து உதவுனா. சரியா? நீ கஷ்டப்படும் போது யோசிச்சுப்பார். காஜா மொயினுத்தீன் கிட்ட எவ்வளோ நீ கைமாத்தா வாங்கியிருப்பேன். நான் 200 ரூபாய் தான் கேட்டேன். சென்னைக்கு போகிறதுக்கு காசு என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அது விட்டுட்டு தேவையில்லாமல் வார்த்தையை விடாது. தேவையில்லாமலாம் வார்த்தை விடுறேன். நான் மாதிரிண்ணா பெட்ரோல் பங்க் இங்கே ஒன்று இருக்குது. அது சரி, அது அவங்களுடைய சுபாவம். குத்து வச்சிருக்கிறியா இல்லை அந்த வார்த்தையால் என்னால் என்னோடய வீடியோவில் அந்த வார்த்தைங்கள்லாம் பேசினாவே எனக்கே நாக்கு கூசுது. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யோசிக்கணும். காஜா மொய்தீன்கிட்ட இவ்வளோ கைமாத்தா வாங்கினேன்னு அதே நான் இன்னும் திருப்பி கொடுக்கலையே. இவன் இப்படி இருந்து அவன் காசை திருப்பி கொடுக்காம கூட இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறான்னு அப்படின்னு நினச்சி நான் அந்த 200 ரூபாய் மூஞ்சிலே விசிறி அடிக்கலாம். சரிங்களா? காஜா நீ குரா, நான் இவ்வளோ காசு வாங்கிக்கிறேன், அதே நீ திருப்பி கேட்க மாட்டேங்கிற. இப்படி இருந்து கூட என்கிட்ட சந்தோஷமாக பழகிற. அந்த வார்த்தைங்கள்லாம் பேசாமல் இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. நான் லிஃப்ட்டு கேட்டுனே போயிடுவேன் சென்னைக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுனா லிஃப்ட்டு கேட்டுனே போயிடுவேன். எனக்கு எல்லாம்